அரசு பள்ளிகளில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக கற்றலை எளிமையாக்கினாலும் கூட அதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால் மட்டும்தான் அவற்றை தொடர முடியும் என்கிறார் கல்வியாளர் மாலதி. இப்போ நம்ம 21st செஞ்சுரி லேர்னிங்னு சொல்லும்பொழுது அது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அது வந்து அரசு பள்ளிகளும் முன்னுதாரணமாக கொண்டு வந்திருக்காங்கன்றது வந்து பெரிய வரவேற்பு கூடிய ஒரு திட்டம் தான். ஏன்னா மாநிலத்தில் எந்த அரசும் கொண்டு வராத ஒரு முயற்சியை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அதனால் இது கண்டிப்பாக வரவேற்கிறது. ஏன் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல புதிய ஒரு இனோவேஷன்ஸ் இல்லாததால் தான் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்குது. ஸோ அது கம்பேர்ட் பண்ணுறதுக்கு தான் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்க தகுந்த விஷயம்தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். பல அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எப்படி சாத்தியப்படும், அதற்கான நடவடிக்கைகளை அரசு என்ன மேற்கொள்ளணும்? அருமையான கேள்வி. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி முயற்சிகள் கொண்டு வரும்பொழுது உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதை தக்க வைக்கணும், லாங் டேர்மில் இதை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கட்டமைப்பு வசதி முக்கியம். ஏன்னா ஒரு பயோமெட்ரிக் மிஷினையோ இல்லை நம்ம ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் போர்டையோ வைக்கும்பொழுது இல்லை ஒரு டேப் ரெக்கார்டரில் பாட்டோ இது போடும்பொழுது என்ன ஆகும்னா அதற்கான உபகரணங்களை பாதுகாத்து வைக்கிற சூழ்நிலை கூட அரசு பள்ளிக்கூட கட்டணங்கள் கிடையாது. ஏன்னா அங்கே காம்பவுண்ட் செவரு கிடையாது, அதுக்கப்புறமான கதவு வசதி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது எவ்வளோ தூரம் சாத்தியப்பட போகுது அப்படின்றது ஒரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஆனால் இவங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது 770 ஸ்கூலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 770 பள்ளிகளுக்கும் அட்லீஸ்ட் இதன் மூலமாவது கட்டமைப்பு வசதி வரப்போகுது அப்படின்னு நினச்சி தான் ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயமா நம்ம இதை எடுத்துக்கணும் இப்போ.